தமிழ்நாட்டில் யார் இரண்டாம் இடம் என்பதில் போட்டி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திமுக தான் எப்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் என்றும் பேச்சு. இஸ்லாமியர்களுக்கு முதலில் குரல் கொடுப்பது திமுக தான். அவர்களுக்கு தீமை நடக்கும்போது சிலர் வாயை திறப்பதில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. முடிவுகள் இறுதி செய்யப்பட்டவுடன் உரிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக பரவும் தகவலால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு. நீட் தேர்வு ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற நிபந்தனையை பாஜகவிடம் வைப்பாரா எடப்பாடி பழனிசாமி? அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலின் போது யார் யாருக்கு போட்டி என்பது பற்றி கவலை இல்லை. திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும். எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்கு இடையேதான் போட்டி என்று விஜய் பேசிய விவகாரம். கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியிருக்கலாம் என்று இபிஎஸ் கருத்து. நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் போராட்டத்தால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் பங்கேற்பு. அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் பாஜக அரசே பதில் சொல், பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பள பணம். அருப்புக்கோட்டை அருகே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. கோவையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கு. மருத்துவர் உட்பட 50 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க போலீஸ் முடிவு. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் 8000 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவலர் கொலை வழக்கு. கொலை குற்றவாளியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு. கோவை, நெல்லை உட்பட 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் ஒத்திகை. 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் பயிற்சி. கோயில் திருவிழாக்களை சாதி பெயருடன் நடத்த அனுமதிக்கக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீதான வழக்கு.
வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்தும் விலக்களித்தது. செய்யாறு அருகே புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு. கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். தங்கள் நிறுவன பெயரை பயன்படுத்தி சிலர் மோசடியில் ஈடுபடுவதாக ராஜ்கமல் பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டு. தாங்கள் தயாரிக்கும் படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. குவஹாத்தி புறப்பட்டுச் சென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நாளை நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே காட்டுத்தீ. நீண்ட நேரம் போராடி தீயை இணைத்த மீட்புப் படையினர். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பதற்றம். 4.7 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலையில் மக்கள் அச்சம். மியான்மர், தாய்லாந்து போன்ற இடங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 2376 பேர் காயமடைந்ததாகவும் அறிவிப்பு. பாங்காங்கில் பாதி பிரசவத்தின் போது நிலநடுக்கம். மருத்துவர்களின் துரித நடவடிக்கையால் சாலையில் குழந்தையை பெற்றெடுத்த பெண். ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் நிலநடுக்க பகுதிகளுக்கு உதவிகளை அனுப்பும் பணி தீவிரம். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் பிரேசில் லெஜெண்ட்ஸ், இந்தியா லெஜெண்ட்ஸ் கால்பந்து அணிகள் நாளை மோதல். மதியம் 3 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம். அனிருத் பாடிய 2ஆம் பாடலான காட் பிளஸ் யூ ப்ரோமோ வெளியீடு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் வாழ்க்கை பயோபிக். ரவீந்திர கௌதம் இயக்க ஆனந்த் நடிக்கும் அஜய் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் யோகி. நாடோடிகள் படப்புகள் அபிநயாவின் திருமண நிச்சயதார்த்தம். நீண்ட நாள் காதலன் சன்னி வர்மாவை விரைவில் கரம் பிடிக்கிறார். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.